அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதமை திதியில் பிறக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் விருச்சிக ராசியில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு செவ்வாய். புதன் விருச்சிக ராசியிலையும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு. அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சனி கும்பத்திலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்துல 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து குருவோட பார்வையையும் பெற்றிருக்கிறாரு. இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாயோட வீட்டுல சந்திரன் அமர்ந்து சந்திரனுடைய வீட்டுல செவ்வாய் அமர்வதும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய அமைப்பு. உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலேயே அமர்ந்து நீச்சமாகவும் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையும் பெற்றிருக்கிறார். உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாமே திடமா இருக்க போகுது. எத்தனையோ மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல கடந்த 2 வருடங்களாவே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மனக்குழப்பம், மனசு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கடன்ல பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைன்னு சொல்லி மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை சம்பவங்களும் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செயல்படணும். ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல, அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்றாரு. இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட பார்வையும் அதை விட கூடுதல் சிறப்பு. 5ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு சூரியன் இணைவதிலிருந்து உங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. தனத்திலையும் பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயும் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், ஈகோ அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சனியோட பார்வை விழுவுது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்துல அவருடைய பார்வையை பதிக்கிறாரு. அதனால குடும்பத்துல சில பாதிப்புகளை கொடுத்து தான் இருப்பார் சனி பகவான். இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி உங்க ராசியில போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட எண்ணங்கள், செயல் எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதிகமா இருக்கும். உங்களோட எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். குருவோட பார்வை 5ஆம் இடத்துலையும் பதியுது. அதனால நினைச்சது நடக்கும், தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அதனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம். கடனால பிரச்சனை, உடல்நலத்தால பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்திலையும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, பணம் எங்கேயாவது கொடுத்தா அது வராது. திருமணம் ஆகிடுச்சு, கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு அப்படின்னு புரிஞ்சிருக்கிற சூழ்நிலை, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். பிரிவு சம்பந்தமான பிரச்சனையும் தூண்டி விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து விலக போகுது. திருமணத்தில் பிரச்சனை, திருமணத்தில் தாமதம், திருமணம் நடந்தும்
ஒன்று சேரலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கலத்தரக்காரகன் 7ஆம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு ராசியை பார்க்கறதால அதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 7க்குரியவன் 8ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்திருக்கிறாரு. அப்போ திடீர் திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். பொண்ணு பிடிச்சா பையன் பிடிக்கல, பையன் பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் சுபகாரியங்கள் கிடைக்கும். கடகராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்கணும். கூட்டு தொழில பிரச்சனை, தொழில் லாபமே கிடைக்கல, இந்த காலகட்டம் ஒரு முடக்கமாக தான் இருந்திருக்கும், தொழிலை விரிவுபடுத்த முடியாலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. தொழிலாளர்களும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அத்தனைக்கும் விடை கொடுக்கும் வகையில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறுபடும், உங்களுடைய சிந்தனைகள் மாறுபடும். ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது இப்படி ஆச்சு அப்படின்னு மறைக்கப்பட்டது எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் சந்திரன். உங்களுடைய மனக்காரகன் சந்திரன் குழப்பத்தில் இருந்த உங்களை குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுக்க வைப்பாரு. இந்த மாதத்துல சந்திரன் உறவுகளை பத்தியும் நண்பர்களை பத்தியும் கூட இருக்கிறவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அஷ்டம சனி 1-2 மாதத்தில் முடிய போகுது. விலகக்கூடிய டைமில் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் போவார் சனி பகவான். வேலையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தொடக்கமாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறதே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க. கடகராசிக்காரர்கள்லாம் துன்ப துயரத்திலிருந்து விடுபடுவீங்க. கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் அதிலிருந்து வெளிவருவீங்க. நோய் சார்ந்த விஷயத்திலையும் சரி, வேலை அழுத்தம், ப்ரெஷர், மேலதிகாரிகளால் தொந்தரவு, வேலை சரியாக கிடைக்கல, வேலை இருந்தும் அங்கே பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ அந்த பண பிரச்சனை இருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பணம் எங்கேயாவது கொடுத்து வராமல் நின்னாலும் அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அப்போ இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கிறது தான் நல்லது. கடகராசிக்காரர்கள் அனைவரும் குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு.